விளையாட்டை தேர்ந்தெடுப்பதன் அவசியம் குறித்து பிரதமர் வெளியிட்ட தகவல். நாம் விளையாட்டை தேர்ந்தெடுப்பது ஒற்றுமை உட்பட விளையாட்டின் நட்பண்புகளை நமக்குள் வளர்த்துக் கொள்வதற்கே ஒழிய வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு அல்ல என்று பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சுகததாச விளையாட்டு அரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற பாடசாலை நீச்சல் விளையாட்டு சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட 50வது பாடசாலை வருடாந்திர நீச்சல் விளையாட்டு போட்டியில் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பிரதமர் பல்வேறு பிரிவுகளில் நீச்சல் மற்றும் நீர்மூழ்கும் போட்டிகளில் வெற்றி சின்னங்களை வழங்கியுள்ளதோடு ஒட்டுமொத்த ஆண்கள் நீச்சல் சாம்பியன்ஷிப்பை தொடர்ந்து 20 வருடங்களாக மருதானை புனித ஜோசப் கல்லூரியும், ஒட்டுமொத்த பெண்கள் சாம்பியன்ஷிப்பை கொழும்பு மகளிர் கல்லூரியும், மொத்த கலப்பு பாடசாலை சாம்பியன்ஷிப்பை வத்தல லைசியம் சர்வதேச பாடசாலையும் வென்றுள்ளன. நீர்மூழ்கும் பிரிவில் ஒட்டுமொத்த பெண்கள் சாம்பியன்ஷிப்பை கொழும்பு பேராயர் கல்லூரி அணியும், சாம்பியன்ஷிப்பை கொழும்பு ராயல் கல்லூரியும் வென்றுள்ளன. மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், நாம் விளையாட்டின் வெற்றியோடு தோல்வியையும் சமமாக அனுபவித்து தாங்கிக் கொள்ள வேண்டும். இதை நாம் முதலில் எமது பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். கல்வி ஒரு இம்சையாக மாறிவிட்ட காலத்திலும் விளையாட்டின் மூலம் தலைமைத்துவம், அணியுணர்வு மற்றும் சகிப்புத்தன்மை போன்ற மிகவும் முக்கியமான பண்புகளை வளர்த்து கொள்ள முடிந்திருக்கின்றது. இந்த திறமைகளை என்னை வியக்க வைத்துள்ளன. உண்மையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நமது நாட்டின் குழந்தைகளின் திறமைகள் மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கின்றன. எப்போதும் இலங்கையின் நாமத்தை சர்வதேச அளவில் ஓங்கச் செய்ய நமது விளையாட்டு வீரர்களால் முடிந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதனையும் நன்றியுடன் நினைவு கூற விரும்புகின்றேன். என் முன்னால் இருக்கும் உங்களுக்கும் அவ்வாறு நமது நாட்டின் பெயரை சர்வதேசத்துக்கு எடுத்துச் செல்ல தேவையான சக்தியும் தைரியமும் கிடைக்க வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன் என்று பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார்.